நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் அதிகமான சோதனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். நல்லவங்களுக்கு மட்டும் அதிகமான சோதனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க தங்க நல்லவங்க நிரூபிக்கணும்னு அவங்க ஆசைப்படல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சோதனைங்கிறது வராது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் நல்லவங்க நிரூபிக்கணும்னு ஆசைப்படும் போது அவங்களுக்கு சோதனைங்கிறது வரப்படுது. எத்தனை பேர்த்துக்கிட்ட நீங்கள் நல்லவங்க நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே உங்களுக்கு சோதனைங்கிறது வரவே வராது. உங்களுக்குள்ள நீங்கள் நல்லவனா இருந்துக்கிட்டு அது எப்படியாவது மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு சோதனை வரும். நீங்கள் நல்லவங்க நிரூபிக்கும் போது உங்களுக்கு சோதனை வராது என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல, நீங்கள் தான் போயிட்டே இருக்கீங்க வாழ்க்கையில், அப்போ உங்களுக்கு சோதனை வராது. ஆனால் அப்படி இல்லாமல் நாம் நினைக்கிறத அவங்க ஏற்றுக்கணும், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு உண்மையை நம்பணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எப்போ மெனக்கெட்டு செய்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சோதனைங்கிறது நிச்சயமாக வரும். இப்போ இந்த சோதனை வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? எந்த காரணத்தை கொண்டும் நான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்கணுங்கிற ஆசை இருக்கணும். அப்படி நீங்கள் நிரூபிக்கணும்னு ஆசை வச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க சோதனை வரும். நான் நல்லவன் நிரூபிக்கணும்னு ஆசையே படலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது ஒருத்தர் வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறப்போ வலுக்கட்டாயமாக திரும்ப திரும்ப அதை செய்யறதோ மறுபடியும் அவங்க கூப்பிட்டு பேசுறதெல்லாம் செய்யும் இல்லையா, அதுக்கு பேர் தான் நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறது. அந்த வேலையை விட்டணும். உதாரணத்துக்கு என் நண்பர்கள்லாம் நின்றுட்டு இருக்கும்போது நான் கூண்டு கடையில் வந்து ஒருத்தர் வந்து டக்குன்னு எங்கிட்ட கொடுத்து மட்டும் ஒரு பொருளை வாங்கி சொல்லுவார். நான் வாங்கி கொடுத்துருவேன். அந்த பசங்க சொல்லுவானுங்க, பார்த்தியா எத்தனை பேர் நிற்கிறோம் எங்கிட்ட கேட்குறாங்களா, அவங்ககிட்ட மட்டும் வந்து கேட்டு வேலைக்காரங்க வேலை வராங்க பார்த்தியா அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்குது அப்படிமா. சரிங்களா? அதுபோக ஒரு ட்ரெயினில் போயிட்டு கூட மனசு கேட்காம இந்த பக்கம் தண்ணி வராதுங்க, இங்கே சீட்டில் பின்னாடி சீட்டுக்கு உட்காருங்க அப்படின்னு அப்படி சொல்லும் போது தான் என் மேலே எல்லாருமே கோவப்படுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் தனக்கு தேவையானதை தானே தேடி பார்த்து அடையும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறதுக்கு அவன் சந்தோஷப்படுகிறான். நீங்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது ஒருவேளை அங்கே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது சீட் ஃபுல்லாக காலியாக இருக்கலாம், ரெண்டாவது வரும்போது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் போயிட்டா அவங்க மேலே கோவப்படுவாங்க. ஒருவேளை இருந்தாலும் கூட இங்கே வந்து நின்றுட்டு இங்கே உள்ள கூட்டமாக இருக்குன்னா அங்கே ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஃப்ரீயாக இருக்கிற மாதிரினா எல்லாருமே அங்கே போயிருப்பாங்கல்ல, ஏன் எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க, அப்போ நீ சொல்லி போய் தானே நிறைய வைக்கிறீங்க அப்படின்னு கோவப்படுவாங்க. இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க, உன்னை கேட்காம எதுவும் செய்யாத, நீ கேட்காம எதையும் கொடுக்காத, கேட்டாலும் கொடுக்கணும் மனசுக்கு தோணுனா மட்டும் கொடு, கேட்டாலும் சொல்லணும்னு தோணுனா மட்டும் சொல்லு, இல்லைன்னு என்ன பண்ணாத, சொல்லவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் அப்படின்னா. நாம் அதை மீறி செயல்படும் போது என்ன பண்ணுவோம், நம்ம சோதனைக்கு ஆட்படும். அப்போ அந்த சோதனைக்கு ஆட்படக்கூடாது அப்படின்னா நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை கேட்காம நாம் எதையும் செய்யக்கூடாது. நம்ம கேட்காமலும் நம்ம மனசாட்சி கேட்காமலும் நம்மளை சார்ந்தவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க நம்மளை கேட்காமலும் இருந்தாங்கன்னா நம்ம அவங்க செய்யுங்கிற அவசியம் இங்கே இல்லவே இல்லை. அப்போ இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லவங்களுக்கு சோதனை என்பது கிடையவே கிடையாது. நல்லவன் நினைக்கிறது ஒரு வியாதி. ஹோமியோபதியில் அது ஒரு வியாதியே இருக்குது. சரிங்களா? அதுக்கு வந்து மருந்தும் இருக்குது. நம்ம நல்லவன் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு இயல்பான திறன் இருக்கும்போது நான் கெட்டவன், நல்லவன், நான் உயர்ந்தவன், நான் பெரிய ஆளுங்க, சின்ன ஆள் அப்படின்னு நினைக்கிற நினைப்பே நம்ம வந்து வராது. அப்படி வராமல் இருந்தால் மட்டுமே அது இயல்பான வாழ்க்கை. அப்படி ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து இயல்புக்கான தன்மை. நம்ம எதையாவது நினைச்சு மனசு வருத்தப்பட்டோம்னா நம்ம உடம்புக்கு பிளட் செல்ஸ்லேருந்து நம்ம மூளை வரைக்கும் பாதிக்கப்பட்டு நம்மளை போட்டு வாட்டி எடுத்துடும். அப்போ மனசுல போட்டு ஆழமாக யோசிச்சு நினைச்சுக்கிறது ரொம்ப கவலைப்படுறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு முழுமையான ஒரு நிலை. நம்ம இப்படி கவலைப்படுறதுனால நம்ம பாதிப்புல மாட்டிக்கிறது நிச்சயமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துல பாதிப்புல மாட்டிக்கிறது ரொம்ப கவலைப்பட்டு அதிகமாக வந்து நிறைய பேருக்கு யோசிச்சு அவங்க அனுபவிக்கல ஏங்கி இருந்துக்கிற என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வாதமே வந்துச்சு. அந்த வாதத்துலேருந்து இப்போ தான் வந்து மீண்டு வந்துடுறேன். முகவாதமே வந்து ஒரு இழுத்துடுச்சு. அப்போ அதீத கவலைப்படுறதுனால நமக்கு நோய் தான் வருமே வெளிய தீர்வு வராது. ஏன்னா நம்ம நல்லதான பண்ணோம் அப்புறம் வந்து எல்லாரும் தப்பா நினச்சிட்டாங்க நினைக்க 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 என்ன ஆகுதுன்னா அந்த இது வந்து வியாதியாக நமக்கே தான் திரும்பி வரும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறது அப்படியே விட்டுணும். ஏன்னா இது ஒரு மாய வாழ்க்கையில் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எங்கள் அப்பா வந்து எங்களோட வாழ்ந்து 28 வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் போனதே அது மாயமாக தெரியுது. இன்னும் என்னோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவெல்லாம் கூட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு போடுறது மாயமாக தெரியுது. சரிங்களா? அதை தாண்டி இப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு டூருக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து 2 பேர் போயிருக்காங்க, 2 குடும்பம், நண்பருடைய நண்பர்கள் 2 பேர் குடும்பத்தோடு போயிருக்காங்க. அப்படி போகும்போது திரும்பி வரப்போ ஒரு விபத்தில் இந்த 2 குடும்பத்தினுடைய
இல்லத்தரசி இருக்காங்க மனைவி, அவங்க வந்து இடது பக்கம் உட்காந்துருக்காங்க, வண்டி இடது பக்கம். ஆக்சிடென்ட் ஆனதுல இடது பக்கத்தில் 2 மனைவியுமே இருந்தாங்க, 2 குடும்பத்துடைய இல்லத்தரசியும் போயிட்டாங்க. இது கேட்கும்போது மனசுக்கு எவ்வளோ பாரமாக எவ்வளோ வழியாக இருந்ததுன்னா, அவ்வளோ தூரத்துக்கு ஒரு மாயபடி அவங்க காலம் முழுக்க இனிமேல் அவங்களுக்கு என்ன இருக்கும், அந்த குறை இருந்துகிட்டே இருக்கும். இப்படி எத்தனையோ ஒரு வாழ்க்கையில் எங்கேயும் நடந்திருக்கும். இப்படி எவ்வளோ விஷயங்கள் வெளியே நடக்கும்போது நாம் அதையெல்லாம் ஒரு பெருசாக அப்படி காதில் வாங்கிட்டு போயிடும். யாருக்கும் நடக்குது, நமக்கு நடக்கும்போது மட்டும் தான் வலிக்குது. அப்போ நமக்கு நடக்கும்போது மட்டும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக யோசிச்சுக்கிட்டு, இப்போ நான் யோசிச்சேன் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியாக பேச மாட்டாங்க, நம்ம நல்லதான் நினச்சா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு கடைசியில் எனக்கு முகவானது மட்டும்தான் பரிசு, மற்ற எதுவும் பரிசு கிடையாது. அந்த முகவாரத்துக்கு மீண்டு வரதுக்கு இப்போ கொஞ்சமாக ஏதோ மருத்துவம் தெரிஞ்சதுனால தப்பிச்சுட்டு, மருத்துவம் தெரியாத ஒரு மனுஷனாக இருந்தால் என்ன இருப்பான். ஏன்னா ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காது இப்படி உள்ளுக்குள்ள வலி எடுத்து மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆகி தொண்டையெல்லாம் கவி பிடிச்சிக்கிட்டு ஒன்றுமே பேச முடியாத மாதிரிலாம் ஆயிடுச்சு நைட்டு. அப்போ மருத்துவம் தெரிஞ்சதுனால டாக்டர் மனைவி டாக்டர் ஆகிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா மருத்துவம் பார்த்து அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் பண்ணதுனால தப்பிச்சு வெளியே வந்து வந்துடுவாங்க. அப்போது நல்லவனாக இருப்பவனுக்கு வாழ்க்கை முழுக்க சோதனை வருது. ஏன் வருது அப்படின்னு கேட்டால் அது காரணம் இறைவன் இல்லை, அவனே காரணம். அவனே காரணமாக இருக்கான். அதை அப்படியே விட்டுறணும். பட்டினத்தார் வாழ்க்கையிலிருந்து அருணார் வாழ்க்கையிலிருந்து சிவவாக்கிய வாழ்க்கையிலிருந்து போரக்கர் சரிங்களா, கருவூரார், இப்படி புலிப்பாணி சித்தர், நீங்கள் யாரெல்லாம் எடுத்துக்கணும், போதிதம் வரைக்கும் எடுத்துக்கணும். நீங்கள் எல்லாமே நல்லவனாக இருக்கும்போதே அவர் சோதனைக்கு ஆட்பட்டார்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது செய்ய போகும்போது புத்தர் வரைக்குமே சோதனைக்கு ஆட்பட்டார். அந்த புத்தரை என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லும்போது ஒருத்தர் வந்து பயங்கரமாக வசப்படுறார் புத்தரை. அப்படி புத்தரை வசப்பாடும் போது புத்தர் சொல்றாரு, புத்தர்கிட்ட கேட்கிறாரு, அவர் மேலே எனக்கு கேட்குற எனக்கே பயங்கரமாக ஆத்திரம் வருது. ஆனால் உங்களை இவ்வளவு தூரத்துக்கு பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஆத்திரமே படாமல் இருக்கிறீங்க, எப்படி உங்களால் முடியுதுன்னு சொல்லிட்டு புத்தரை பற்றி கேட்டாங்க. புத்தர் எதற்காக நீங்கள் இப்போது வந்துட்டு உங்களுக்கு பரிசு கொடுத்து போகலான்னு வந்தேன், இந்த பரிசை நான் வாங்கிக்கலாம், என்ன பண்ணுவீங்க, நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி தான் அவர் பேசுனதை வாங்கிக்கலாம், அவரே எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே அந்த வந்த புத்தரை சந்திக்க வந்தவருக்கு ரொம்ப சந்தோஷம் போயிடுச்சாங்க. இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா, இப்படி இருப்பதே இயல்பு அப்படின்னாங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இயல்பு, அப்படின்னா முடியாது. ஒரு குழந்தை நம்ம வந்து குழந்தை மாதிரி சொல்லுவேன், ராஜேஷ் நான் குழந்தை மாதிரிடா அப்படின்னு. கோவம் வந்தால் கோவப்படுவேன், கோவம் இல்லைன்னா கோவப்பட மாட்டேன், அமைதியாக இருந்துக்கு வேறு கோவமே வராது. கோவம் மட்டும் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். அது ரெண்டாவது விஷயம். ஆனால் குழந்தை மாதிரி இருக்குன்னு சொன்னால் அந்த கருத்து வந்து சூப்பர். குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நேரத்தில் அழுதுடும், திருப்பி வந்து சிரிச்சுக்கும், கோவப்படுறது கோவப்படும். கோவம்னா அது கோவம் தெரியாது, ஏதோ ஒன்று கிடைக்கலங்கும் போது அது வந்து ரியாக்ஷன் பண்ணும், அவ்வளோதான். அது ரியாக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்துடும். இப்போ நம்மளுக்கு அறிவு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நேரத்தில் எதை செய்யணும் இல்லாமல் மாற்றி மாற்றி செய்வோம், எல்லா இடத்துலையும் கவலைப்படுவோம். இதையோ பெருசாக நம்ம இல்லாது குழந்தையா இருக்கும்போது யார் மேலேயுமே பெருசப்பட்டிருக்கு, யாருமே பெருசப்பட்டிருக்காது. அன்பு வைக்கும்போது அன்பு வைப்பா, அன்பு வைக்கலையே விட்டு கொஞ்சம் அழுதா கூட மறுபடியும் போய் அவங்ககிட்ட போய் பேசுவோம், இல்லை அவங்ககிட்ட பேசாமலே ஊர் சுற்றி எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு மறுபடியும் பழசை மறந்துடுவோம். ஒரு பொருள் உடஞ்சி போனால் கூட பொருள் உடஞ்சி போன தூக்கி போட்டு உடஞ்சி போனதுக்கு சந்தோஷப்படுவோம், உடையாமல் தான் சந்தோஷப்படுவோம். இப்படி தான் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு பிஸ்னஸ் நடக்கல, அதுக்கு ஒரு கவலை. பிஸ்னஸ் வந்தால் நிறைய காசு வரல, அதுக்கு ஒரு கவலை. காசு வந்துச்சுன்னா ஏற்கனவே வந்த கஸ்டமர் திரும்ப வர மாட்டாங்க, அதுக்கு ஒரு கவலை. ஆஹா ஒன்று வச்சுட்டு 2 வரலையே, அதுக்கு ஒரு கவலை. நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியாக சுற்றியாச்சு, கொஞ்ச நாள் நண்பர்களுக்கு பொறுப்பு வந்து அவன் வேலையை அவன் பாட்டுக்கும் போது ஆஹா அன்றைக்கி தான் சுத்த மாட்டாங்க, நம்ம கூப்பிட மாட்டான் எங்கேயும் போகிறதுக்கு, நம்மளுக்கு சொல்லாமல் போகிறாங்க, நம்மகிட்ட பேசாமல் போகிறாங்க அப்படிங்கிற அதுக்கு ஒரு கவலை. நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, நம்ம இவ்வளோ படிச்சுக்கிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு கவலை. சொந்தக்காரங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு கவலை. சொந்தக்காரங்க இருந்து பிரோஜனம் இல்லைன்னு ஒரு கவலை. பெற்ற பிள்ளைங்க சரியாக பார்த்துக்க மாட்டேங்குது கவலை, பெற்றவங்க சரியாக பார்த்துக்க மாட்டேங்குது கவலை. இப்படின்ட்டு நிறைய கவலைகளை வந்து உள்ளுக்குள்ள போட்டு 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 வச்சுக்கிட்டு இந்த மாய வாழ்க்கையில் ஒரு நோய் தன்மை உருவாக்கி நம்மளே சிக்கல மாட்டேங்கிறோம். இதுக்கு உதாரணம் நானே. இந்த வலது பக்கத்தில் இப்படி பாதிப்பு இருக்கணும் தலையில். ஏன்னா தலையில் இருக்கிறது என்ன தெரியுமா, நம்ம கொழுப்பு ஓவராக எவன் கவலைப்பட சொன்னான். மருத்துவம் கொஞ்சம் உனக்கு தெரியுமா தெரியாதா, வீடியோ பற்றி நேக்கிறேன், உனக்கு தெரியுமா தெரியாதா, அதிகமாக கொள்ளப்பட்ட பிரச்சனை வந்துருக்கு அப்படி இருந்து பண்ணால். அப்போ படித்த நானே முட்டாளாக இருக்கும்போது படிக்காத பாமர மக்கள் வந்து அறியாமல் செய்யக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. அப்போது சோதனை என்பது இறைவன் கொடுப்பது என்பது சொன்ன வரம்னா அது ரொம்ப கம்மி. அது பரிசு கொடுக்கறதுக்கான சமயத்தில் வரும். ஒரு ஞானத்தை கொடுக்க போகும்போது அந்த நேரத்தில் சோதனை வரும். மற்ற நேரத்தில் வர சோதனை நம்மளே உருவாக்கியிருக்கான். அப்போ நல்லவர்களுக்கு அதிகமாக சோதனை வருகிறது என்றால் அந்த நல்லவர்களே காரணம். ஏனென்றால் தன் நல்லவர்கள் என்று அவர் நினைப்பதே காரணம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கிறீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறீங்க, உங்களால் நடத்த முடியல, ஆனால் முயற்சி பண்ணுறீங்க,
அந்த முயற்சி பண்ணுறது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம். கடை வந்துச்சா கவலைப்படக்கூடாது, கடை வந்துச்சா மீறி மறுபடியும் முயற்சி பண்ணணும். ஏன்னா 20 வருஷமா கடை வருது, பரவாயில்ல முயற்சி பண்ணணும், என்ன கொஞ்சம் போகுது. நம்ம பின்னாடி வந்து ஜெயிச்சுட்டு போட்டோம், ஆனால் கோழிகள் பண்ணிட்டு போட்டோம், சொந்தக்காரங்க நிறைய சமைச்சு கேள்வி பண்ணாங்க, பண்ணிட்டு போட்டோம், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே உதவி சொல்கிறாங்க, பண்ணிட்டு போட்டோம். நீ முயற்சி பண்ணுறது உனக்கு தெரியல, அப்போ நீ கம்பெனியில் பண்ணணும், முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும்தான் உண்மையான விஷயமே ஒழிய அதை விட்டுட்டு அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பேசுகிறான், அவன் அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்னு யோசிச்சோம்னா நாம் ஏற்கனவே பாதிப்பில் சிக்கி இருக்கும்போது இன்னும் அதிக பாதிப்பை மாட்டிட்டு பிரிங்கி நிற்க வேண்டியதுதான். இந்த சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நல்லவர்கள் என்பவர்கள் தன்னை நல்லவன் என்பதை நிரூபிப்பதற்கான முயற்சியை செய்யக்கூடாது. அப்போ வாழ்க்கை முழுக்க சோதனை வரக்கூடாதுன்னா முழுமையாக என்ன செய்யணும்? தன் செயலை தன் போக்கில் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். தன் செயலுக்கு அங்கே விரை வந்துருச்சா, ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது கண்ணவரான் சொன்னது போல கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டே இருக்கணும். அதை தாண்டி வேறு எதை செஞ்சாலுமே எதுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னாலுமே அந்த பிரச்சனை என்பது நல்லவர்களுக்கு வாழ்க்கை முழுக்க வர ஆசை. அப்படி இல்லாமல் நான் என் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற மனைவியெல்லாம் வந்து சரியாக மனைவி சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கணவன் சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாரு, மனைவி சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்து கர்ம வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன் ஜென்மத்தில் செய்த வினையின் பலனாக நமக்கு சார்ந்த உறவுகள் வந்து அமையும். அப்போ நமக்கு அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கும் ஒரு வழி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு செயலில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நினைச்சிட்டு என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் பயணம் பண்ணணும். அப்போ குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு வெளியே வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணணும்? நாம் வந்து நம்ம பயன்படுத்த அதை விட்டுட்டு நாம் அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் அது வந்து வெளியும் வர முடியாது. நமக்கான விஷயத்த மற்றவங்க கிட்ட காமிக்கும் போது பாதிப்பையும் மாற்றிக்கும். சரிங்களா? அதனால உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு இறைவனோடு சேர்ந்து என்ன பண்ணுங்க, மாய வாழ்க்கையை உங்களால் முடிஞ்சது திருப்திகரமாக வாழணும். டக்குன்னு முடிஞ்சு போகக்கூடிய காலம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்ம வினையில் ஏதாவது ஒரு நோய் தொற்று இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது சிரமம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த செயல்பாடு நடக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை பார்த்து கடந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கு நடக்குதா? அப்போ நம்ம எப்பயோ ஏதோ செஞ்சுருக்கோம், அதனுடைய பலனை தான் வந்துருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு முகவாதம் வந்திருக்குது அப்படின்னா இந்த முகவாதத்துக்கு கர்ம வினை என்ன அர்த்தம்? ஓவராக கவலைப்படுறது, ஓவராக எதிர்பார்க்குறது, ஓவராக எமோஷன் ஆனது. 3 வருஷம் தொடர்ந்து எமோஷன்லேயே இருந்தோம்னா என்ன ஆகும்? அப்போ நரம்புகள் வந்து வீக் ஆகும். அப்போ அந்த மாதிரி பண்ணது வந்து அதுக்கு பேர் தான் கர்ம வினை. செய்த செயலுக்கு பேர் தான் வினை. அப்போது அதிகமாக வினைகளை செய்து அது நமக்குள்ள தங்கும் போது தங்கி நம்மளுக்கு நல்வினையை கொடுத்தா நல் கர்மவினை, தீவினை கொடுத்தா தீய கர்மவினை. இப்போ தீமைக்கு தான் அதிகமாக கர்ம வினைன்னு சொல்லுவோம். நன்மைக்கு என்ன சொல்லுவோம்? நன்மை வருதுலாம் புண்ணியம் சொல்லுவோம். அப்போது ஒரு தீமை இந்த மாதிரி வந்துருக்குன்னா அது காரணம் என்ன? நாம் செய்த வினையின் பலனாக வந்த கர்ம வினை. இப்போது செய்த இந்த பிறப்பில் ஒரு 4 வருடத்துக்கு முன்பிருந்து செய்த விஷயம் அதிக கவலையினால் வந்த கர்ம வினையே இப்போதைக்கு என்னை வாட்டி போட்டுருக்கா. போன ஜென்மத்தில் எனக்கு தெரியாமல் பண்ணியிருப்பேன், அதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா இப்போ இருக்கிற வாழ்க்கையை இறைவா நீ கொடுத்தது ரொம்ப நன்றி, எப்படி துன்பத்தை கொடுக்குறப்பா அதுக்கு நான் சொல்யூஷனையும் கொடுக்குறேன், சொன்னது சந்தோஷம். பசியோடு இருக்கும்போது சோறும் போகிற சந்தோஷம், எங்கேயாவது போயிட்டு வந்து அங்கேயும் அலைய வைக்கிற, எல்லாமே பண்ண வைக்கிறேன், அதுக்கு காசு கொடுத்துற சந்தோஷம். இப்படி எல்லா ஊர்லையும் எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்றிக்கிறையே, உன்னை போல் கர்ம உள்ளவங்க யார் இருக்கிறா? ரொம்ப சந்தோஷம் இதுவா, ரொம்ப சந்தோஷம். இதை நன்றி சொல்லிட்டே என்ன பண்ணுவோம்? நாம் பயணம் பண்ணி போயிட்டே இருக்கோம். இது ஒன்றுதான் முழுமையான தீர்வாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தேங்கி நின்றுக்கிட்டு ஏன் இதை மாற்றி பண்ணக்கூடாதா, அதை மாற்றி பண்ணக்கூடாதா, எதையுமே நம்ம மாற்றம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஏதாவது மாற்றுறாங்க அப்படின்னா மாற்றுறதுக்கான கட்டளை அவன் மேலே கொடுத்துருவான். அது மட்டும் தான் முடியும். 2016 வந்து எனக்கு உசுறு போயிருக்க, மேலேருந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலையை தேய்ச்சி இந்த பக்கம் பெரிய ஓட்டையே விழுந்து கண்ணே போய்க்க வேண்டிய இடத்துல கண்ணே வந்து போய்க்க வேண்டியது. அதுலேருந்து இறைவன் காப்பாற்றி விட்டான். காப்பாற்றி விட்டு பயிற்சியெல்லாம் செஞ்சு தியான பயிற்சியெல்லாம் செஞ்சு கோவில் மருந்தெல்லாம் சாப்பிட்டு ராஜேஷ் நண்பர்கள்லாம் உபதேசம்லாம் வாங்கி திரும்ப பயிற்சியெல்லாம் செஞ்சு அற்புதமாக வந்து இறைவன் காப்பாற்றி விட்டு கடைசியில் அந்த உதவி செய்ய தான் பயிற்சி செய்ய தான் என்னாச்சு, கண்பாறை வந்துச்சுன்னு முருகனால் வந்துச்சுன்னு போய் போகும்போது தான் கண்ணே திறந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயினில் போய்
இறங்க நேரத்தில் இறங்கலையும் விட்டு வேகமாக இருந்து கீழே வந்து ரயில் உள்ளே போயிருப்பேன். அங்கேருந்து காப்பாற்றி விட்டேன். 2 முறை காப்பாற்றி விட்டேன். காப்பாற்றி விட்டதுக்கு அப்புறமாவது வாழ்க்கையை சரியாக பார்த்து போக முடியாது. அதுக்கப்புறம் ஓவராக உட்காந்து சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஏய் நீ எப்பயோ செத்து போயிருக்க முடியாது, அப்போ செத்து போயிருந்தா இப்போ ஃபீல் பண்ணுவியாடா? இடையில 3 தடவை போய் சேர்ந்துக்க முடியாது, அப்போ போயிருந்தாலும் ஃபீல் பண்ணிப்பியாடா? அப்படி இல்லாமல் இப்போ ஏதோ உன்னை வாழ வச்சா உனக்கு கொழு பிடிச்சி போயிருந்தா அப்போ வா உன்னை இழுத்து விடுங்க ஒரு இழுத்து விடாம இது யார் நம்மளா பண்ணிக்கிறது? இதே அவன் கொடுத்த வாழ்க்கையில் அற்புதமாக திருப்பி கொடுத்துக்கிறான். அப்போ நம்ம உற்சாகமாக சந்தோஷமாக நம்ம நிம்மதியாக வேலையை செய்வோம். நமக்கு என்ன கிடைச்சிக்கோ அதில் வந்து மேம்பட்டு போகிறதுக்கான வாய்ப்பை கொடுப்போம். அது மூலமாக நம்ம பல பேருக்கு நன்மை செய்ய முடிஞ்சால் செய்வோம், கம்முன்னு இருப்போம். அப்படி இருந்தால் இந்த சோதனை வந்துருக்குமா? வந்திருக்கு. அப்போ நல்லவர்களுக்கு அதிகமாக சோதனை வருது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு அவன் தான் காரணம். காரணம். அப்போது நான் பெரிய நல்லவனா? 4 பேருக்கு நல்லது சொல்கிறேன் நினைப்பு நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்க முடியா? அதுவே பெரிய தப்பு, அதுவே குற்றம். உதாரணத்துக்கு இந்த உதாரணமாக சொன்னேன் சரிங்களா? இப்படி யாருக்காவது சோதனை வந்துருந்துச்சுன்னா அது அவரவர்கள் இப்போ நான் செஞ்ச வினைக்கு நான் தான் தெரியும். நான் யார் என்ன நண்பரோ எந்த சொந்த பந்தமோ நீ எனக்காக கவலைப்படுன்னு சொல்லு. ஒரு நண்பன் சொன்னான், நீ கவலைப்பட்டு உட்காந்துக்கிறதுனாலையோ வருத்தப்பட்டு உட்காந்துக்கிறதுனாலையோ எவனும் வந்து அவன் வாழ்க்கை விட்டு வரப்போறதில்லை, எவனும் நான் தண்ணி அடிக்கிறது அது பண்ணுறது இது பண்ணி நிறுத்த போகிறது கிடையாது, அவன் போயிட்டே இருப்பான், நீ மட்டும் தான் கவலைப்பட்டு உட்காந்து சொல்லிட்டு போனான். அவனே வந்து என்னை வந்து மோசமாக பேசினவன். அதனால உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ. அதை விட்டு போட்டு நீ ஏன் அவங்க கேட்க மாட்டான் இவங்க கேட்க மாட்டான் உட்காந்துக்கிறேன். அதை விட்டு போட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ. உனக்கு தியானம் முடிஞ்சால் தியானம் பண்ணிட்டு போ. அவன் பண்ண மாட்டான் இவன் பண்ண மாட்டான்னு பேசினா உட்காந்துக்கிறேன். நான் கேட்க மாட்டேன் நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி அவங்க கூட ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி சொன்ன அந்த விஷயத்த கூட பல வருஷமா யோசிச்சு இன்னும் நிறைய பேசினாங்க. எல்லாமே மண்டைக்குள்ள போய் கிடந்து என்ன பண்ணுச்சு, உருட்டி ஒரு வழி பண்ணிடுச்சு. அப்போ இதெல்லாமே சோதனைன்னு சொல்லுவாங்க. ஆஹா ஏவா இப்படி பண்ணாதான் அது மற்றவங்க இவ்வளோ உதவி செஞ்சுன்னு அப்படி இருந்து சோதனை பண்ணிட்டியே, எனக்கு இந்த மாதிரி வேலையை கொடுத்தியே, இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறியே, என்ன பொழப்புக்கு உனக்கு? என்னதான் கேட்குறேன், என்ன பொழப்பு உனக்கு? உன் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கஷ்டம் வரப்போகுது? அதான் விஷயம். ஓகேவா? நல்லவர்களுக்கு சோதனை காரணம் நல்லவர்களே. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். அனுப்பிச்சி விடுங்க. எங்காவது யாராவது பார்த்து மாற முடிந்தால் மாறிக்கொள்ளலாம்.